எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த பத்தி ஆழமா பார்க்க போறோம். உங்க பிசினஸ் ஜெயிக்கணுமா தோக்கணுமான்னு தீர்மானிக்கிற ஒரு விஷயம், அதுதான் உங்க செலவு கட்டமைப்பு, அதாவது காஸ்ட் ஸ்ட்ரக்சர். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. நிறைய புதுசா ஆரம்பிக்கிற பிசினஸ் எல்லாம் ஏன் ஒரு சில வருஷத்திலேயே மூடிடுறாங்க? அதுக்கு நம்பர் 1 காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சிட்டீங்களா? பதில் ரொம்ப சிம்பிள். அவங்க கிட்ட பணம் தீந்து போயிடுது. ஒரு சூப்பர் ஐடியா இல்லாமலோ இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணாததாலையும் கிடையாது. அவங்க கையில காசு இல்லாம போகுது. ஏன்? ஏன்னா அவங்க செலவுகளை பத்தி அவங்களுக்கே சரியா தெரியல. அதான் உண்மை. ஓகே, வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல லாபத்துக்கான ப்ளூ பிரிண்ட், அப்புறம் நம்ம செலவுகளை எப்படி டீகோட் பண்றது, ஃபிக்ஸ்ட் வெர்சஸ் வேரியபிள் காஸ்ட்ஸ்னா என்ன, அடுத்து பிரேக் ஈவன் பாயிண்ட், கடைசியா வளர்ச்சிக்காக நம்ம காஸ்ட்ஸை எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். சரி, முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது ஏதோ அக்கவுண்டன்ட் பார்க்குற வேலை மட்டும் இல்ல. இது உங்க பிசினஸோட வெற்றி தோல்வியே தீர்மானிக்கிற ஒரு பவர்ஃபுல் டூல். அது எப்படின்னு தான் இப்ப பார்க்க போறோம். சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்க பிசினஸோட ஃபினான்ஷியல் மேப் மாதிரி. உங்க கம்பெனி சும்மா சர்வைவ் ஆகிறதுக்கு மட்டும் இல்ல, நல்லா வளர்ந்த லாபம் சம்பாதிக்க இதுதான் வழிகாட்டும். உங்க பிசினஸ் ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்னு காட்டுற ஒரு கண்ணாடி இது. அடுத்து, நம்ம பிசினஸ்ல என்னென்ன மாதிரியான செலவுகள்லாம் வரும்னு கொஞ்சம் பிரிச்சு மேயலாம் வாங்க. நீங்க செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் எங்க போகுதுன்னு ட்ராக் பண்ற மாதிரி தான் இது. ஒரு பிசினஸ்ல பணம் எக்கச்சக்க வழியில செலவாகும் இல்லையா? ஆனா நம்ம பண்ற ஒவ்வொரு செலவையும் இந்த மாதிரி கேட்டகரியா பிரிக்க முடியும். ப்ராடக்ட உருவாக்குறதுல இருந்து அதை மார்க்கெட் பண்றது வரைக்கும், ஏன் நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு. இப்ப நாம பார்க்க போற கான்செப்ட் பிசினஸ் ஃபைனான்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இத மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி கிணறு தாண்டின மாதிரி. இதுல 2 வகை இருக்கு. ஒன்னு ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ஸ். நீங்க ஒரு பொருள் வித்தாலும் சரி, 1000 பொருள் வித்தாலும் சரி, இந்த செலவு மாறவே மாறாது. மாசம் கட்டுற ஆஃபீஸ் வாடகை மாதிரி. இன்னொன்னு வேரியபிள் காஸ்ட்ஸ். இது உங்க சேல்ஸ் ஏற ஏற கூடவே ஏறும். சேல்ஸ் இறங்குனா இதுவும் இறங்கும். இந்த ஃபிக்ஸட் காஸ்ட்ஸை நம்ம பிசினஸோட லைட்டை அணையாம பார்த்துக்க நாம மாசம் கட்ட வேண்டிய கட்டாய செலவுகள்னு வச்சுக்கலாம். சேல்ஸ் இருக்கோ இல்லையோ, இந்த சம்பளம், வாடகை, சாஃப்ட்வேர் லைசன்ஸ், இதுக்கெல்லாம் காசு கொடுத்தே ஆகணும். ஆனா இந்த வேரியபிள் காஸ்ட்ஸ் அப்படி இல்ல. இது நீங்க விக்கிற ஒவ்வொரு யூனிட்டோடும் நேரடியா சம்பந்தப்பட்டது. நீங்க நிறைய வித்தா மூலப்பொருள் செலவு, பேக்கேஜிங் செலவெல்லாம் அதிகமாகும். கம்மியா வித்தா இந்த செலவும் கம்மியாகும். சிம்பிளா சொன்னா, இது உங்க வளர்ச்சிக்காக நீங்க பண்ற செலவு. இன்னும் சிம்பிளா புரியணுமா? உங்க வீட்டு பட்ஜெட்டே எடுத்துக்கோங்க. நீங்க மாசம் கொடுக்கற வீட்டு வாடகை ஒரு ஃபிக்ஸ்ட் காஸ்ட், அதுவும் மாறாது. ஆனா உங்க மளிகை சாமான் பில், அது மாசத்துக்கு மாசம் மாறும் இல்லையா? அதுதான் வேரியபிள் காஸ்ட். பிசினஸும் கிட்டத்தட்ட இப்படிதான். ஓகே, இப்போ ஒரு மேஜிக் நம்பர் பத்தி பேசலாம். அதாவது, உங்க பிசினஸ் நஷ்டத்துல இருந்து வெளியே வந்து முதலா லாபத்தை நோக்கி முதல் அடி எடுத்து வைக்கிற அந்த பாயிண்ட், அதுக்கு பேர் தான் பிரேக் ஈவன் பாயிண்ட். இன்னொரு மாதிரி சொல்லணும்னா, இதுதான் சர்வைவல் பாயிண்ட். அதாவது லாபமும் இல்ல, நஷ்டமும் இல்ல. உங்க மொத்த வருமானமும் மொத்த செலவும் சமமா இருக்கிற புள்ளி. இந்த கோட்டு தாண்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் உங்க லாபம். சரி, இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் கண்டுபிடிக்க நமக்கு என்னென்ன வேணும்? வெறும் 3 விஷயம்தான். 1, மாசம் ஆகுற உங்க மொத்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ஸ். 2, நீங்க விக்கிற ஒரு பொருளோட விலை. 3, அந்த ஒரு பொருளை உருவாக்க ஆகுற வேரியபிள் காஸ்ட். இந்த 3 விஷயத்தையும் வச்சு ஒரு சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. பிரேக் ஈவன் அளவு ஈக்குவல் டு உங்க மொத்த ஃபிக்ஸ்ட் காஸ்ட்ஸை ஒரு பொருளோட விற்பனை விலையிலிருந்து அதோட வேரியபிள் காஸ்ட்டை கழிச்சு வர தொகையால வகுக்கணும். அவ்வளவுதான். இதை வச்சு நீங்க எத்தனை யூனிட் வித்தா லாபம் வரும்னு கரெக்டா சொல்லிடலாம். உதாரணத்துக்கு, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு 500ன்னு ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுப்போம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்க எல்லா செலவையும் சமாளிக்க நீங்க மாசத்துக்கு மினிமம் 500 யூனிட் வித்தாகணும். 499 வித்தா கூட நீங்க நஷ்டத்துல தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். சூன், இதனால என்ன? சிம்பிள். இந்த 500 யூனிட் வித்ததுக்கு அப்புறம் நீங்க விக்கிற ஒவ்வொரு யூனிட்டும், அதாவது 501வது யூனிட்லேருந்து வர்ற ஒவ்வொரு ரூபாயும் பியோர் ப்ராஃபிட், உங்க பாக்கெட்டுக்கு போற காசு. இப்போ உங்க சேல்ஸ் டார்கெட் சும்மா ஏதோ ஒரு நம்பர் இல்ல, அது ஒரு கணக்கு போட்ட இலக்கு. ஓகே, நம்ம செலவுகளை எல்லாம் புரிஞ்சுகிட்டாச்சு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். ஆனா உண்மையான ஆட்டமே இனிதான் ஆரம்பிக்க போகுது. இந்த செலவுகளை எப்படி ஸ்மார்ட்டா கண்ட்ரோல் பண்ணி நம்ம வளர்ச்சியை வேகப்படுத்துறது, அதுதான் அடுத்த ஸ்டெப். முதல்ல உங்க பணத்தை எது அதிகமா சாப்பிடுதுன்னு கண்டுபிடிக்கணும். உங்க டாப் 3 காஸ்ட் ஏரியாஸ் எது?
மூலப்பொருட்களோட விலை ஏறிட்டே போகுதா, இல்ல வேலைக்கால் சம்பளம் அதிகமா இருக்கா, இல்ல புது கஸ்டமர்ஸ கொண்டு வரதுக்கு ரொம்ப செலவு பண்றீங்களா, இத முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த முக்கிய செலவுகளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நாம சில உடனடி ஆக்ஷன்ஸை எடுக்கலாம். நம்ம உற்பத்தி முறைகளை மறுபரிசீலனை செய்யலாம். டெக்னாலஜி வெண்டாஸ் கூட மறுபடியும் பேசி விலைய குறைக்க முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டிங் செலவா ஆப்டிமைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்க பிசினஸை இன்னும் திறமையாக்கும், லாபத்தையும் அதிகப்படுத்தும். கடைசியா நீங்க பண்ற இந்த மாற்றங்கள்லாம் வேலை செய்யுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்குதான் இந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இருக்கு. உங்க கிராஸ் மார்ஜின், கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இதையெல்லாம் தொடர்ந்து ட்ராக் பண்ணணும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர்ஸ் பொய் சொல்லாது. முடிவா ஒவ்வொரு பிசினஸ் ஓனரும் அவங்களையே இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம செலவு கட்டமைப்பு, நம்ம பொருளோட விலை, நம்ம மார்க்கெட் பொசிஷன், நம்ம வளர்ச்சி திட்டம், இது எல்லாத்தோடையும் ஒத்து போகுதா? இந்த கேள்விக்கு உங்க பதில் ஆமாம்னு இருக்கணும். அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க காஸ்ட் ஸ்ட்ரக்சருங்கிறது சும்மா செலவுகளோட லிஸ்ட் கிடையாது. அது உங்க முழு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியோட ப்ளூ பிரிண்ட். நீங்க உங்க செலவுகளை மாஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸோட ஃபியூச்சரையே நீங்க மாஸ்டர் பண்றீங்கன்னு அர்த்தம். இது வெறும் அக்கவுண்டிங் இல்ல, இது உங்க வெற்றிக்கான பாதை.